சாத்தான்குளம் திருபுவனத்தை தொடர்ந்து கோவையிலும் பரபரப்பு. அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தமிழ் மாநில பொதுச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கதிரவன் கண்டனம். அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் கோவை மாவட்ட செயலாளர் சவுந்தரபாண்டியன் வழக்கு ஒன்றில் போதிய விசாரணை மற்றும் முகந்திரமின்றி கோயம்புத்தூர் மாநகர் ரத்தினபுரி காவல் நிலைய ஆய்வாளர் இப்ராஹிம் பாதுஷா உத்தரவின் பெயரில் உதவி ஆய்வாளர்கள் கலையரசன், குரலரசன் ஆகியோர் சவுந்தரபாண்டியனை கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. காவல்துறையினர் தாக்கியதால் சவுந்தரபாண்டியன் அவர்களுக்கு வலது பக்க தோள்பட்டை, முழங்கை, முட்டி மற்றும் மணிக்கட்டில் கடுமையான காயம் ஏற்பட்டு அவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இந்த தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தமிழ் மாநில பொதுச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கதிரவன் அவர்கள் இன்று கோவை மாநகர் காவல் ஆணையர் அவர்களை நேரில் சந்தித்து புகார் மனு அளித்திருந்தார். இதன் பெயரில் கோவை மாநகர வடக்கு துணை ஆணையர் தேவநாதன் அவர்கள் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கதிரவன் அவர்கள் கூறுகையில், ஒரு சில காவல் அதிகாரிகள் செய்யும் தவறு ஒட்டுமொத்த அரசாங்கத்திற்கு அவப்பெயரை உண்டாக்குகிறது. இதனை கட்டுப்படுத்த மேல் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். மேலும் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் கதிரவன் அவர்கள் அளித்த புகார் மனுவின் மீது காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர் மீது தகுந்த விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததாக கூறினார். சவுந்தரபாண்டியன் மீது ரத்தினபுரி காவல் நிலையம் காவல் நிலையத்தில் ஆய்வாளர் சார்பாய்வாளர்கள் கடந்த 3 மாதத்திற்கு முன்னால் சாதாரண விஷயமாக போய் சென்றதற்கு அவரை அடித்து காயப்படுத்தி அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று அதற்கு பின்னால் காவல்துறையிடம் புகார் கொடுத்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. சவுந்தரபாண்டியன் மீது யாரும் புகார் அளிக்கவில்லை. சவுந்தரபாண்டியன் மீது அவர் மேல பெரிய கிரிமினல் குற்றவாளி இல்லை. அவர் மேல எந்த வழக்கும் இல்லை. எங்க மாவட்டத்துடைய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் இதுக்கு ஏற்கனவே கமிஷன் பெட்டிஷன் கொடுத்து அதே போலீஸ் யாரு குற்றச்சாட்டு சொல்றோமோ அவரை விசாரித்து இதுவரை எந்தவித சரியான பதிலும் இல்லாதனால் நான் இன்றைய தினம் கமிஷனரை பார்க்க வந்திருக்கிறேன். இன்று கமிஷனர் விடுமுறை என்று சொன்னார்கள். ஆனால் டிசி நார்த்தை பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறேன். இன்னும் 2 மணி நேரத்தில் வந்து விடுவார்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவரை பார்த்து அந்த குற்றம், அதாவது சட்டம் ஒழுங்கு என்பது காவல்துறை பாதுகாக்க வேண்டியது கடமை. ஒருவனை விசாரிக்க வேண்டும் என்றாலும் சட்டப்படிதான் விசாரிக்கப்பட வேண்டும் என்பது நம்ம இந்திய சட்டத்தினுடைய கடமை. ஆனால் இவர்கள் தன்னுடைய இஷ்டத்திற்கு அந்த காவல்துறை அதிகாரிகள் இந்த காக்கி சட்டை போட்டவுடன் தன்னுடைய இஷ்டத்திற்கு நடப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம். அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் வன்மையாக கண்டிக்கிறது. இதனால்தான் லாக்அப் எதுக்காக நடக்குது? லாக்அப்ல எதுக்காக இன்னைக்கு இத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்கான்? 24 வரை இதுவரைக்கும் திமுக ஆட்சி வந்த பின்னாடி 24 பேர் இறந்திருக்கான் லாக்அப் டெத்துல. காரணம் என்ன? அந்த அதிகாரிகள், ஒரு சில அதிகாரியுடைய மெத்தன போக்கு, தனிப்பட்ட கௌரவம் அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம், நேற்று 2 தினங்களுக்கு நான் முன்னால் அஜித்குமார் அவர்களை நம்ம திருப்புவனத்துல அஜித்குமார் காவலாளியை கொண்டுட்டாங்க. நான் தான் போய் பார்த்துட்டு பேசிட்டு இதே மாதிரி பிரஸ் கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு ஏதாவது சின்ன உதவி கொடுத்து பண்ணிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் எதுக்காக நடக்கும்? அதே மாதிரி முதுகுளத்தூர்ல மணிகண்டனை போலீஸ் அடிச்சு கொலை பண்றாங்க. இதெல்லாம் எதுக்காக இப்படி நடக்குது? ஏன் அந்த நிலைமை வர்றது காரணம் என்ன? காவல்துறையினுடைய திமிரு. காவல்துறை ஒருவரை விசாரிக்க வேண்டும் என்றாலும் சட்டப்படிதான் விசாரிக்க முடியும். சட்டப்படிதான், அப்படிதான் சட்டம், இந்தியனுடைய குடியுரிமை சட்டம் இருக்கு. அதை விட்டு தன் இஷ்டத்திற்கு கையில் எடுப்பது ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு மக்கள் திராவிட முன்னேற்ற அரசுக்கு மெத்தனம், அதாவது அனைத்து வகையிலும் பின்னோக்கி தள்ளி கொண்டிருக்கிறது. இந்த அரசு அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் இது மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதித்ததற்கு சமமாகும். மக்கள் அதற்கு வருங்காலத்திலே வேட்டு வைப்பார்கள் என்பது உண்மையான நிலை. யாராக இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இது மக்களுடைய குறைபாடுள்ள போது மக்களை சீர்படுத்துகிற நிலைமைக்கு போயிட்டு இருக்கு காவல்துறையுடைய நடவடிக்கை. ஒவ்வொரு நடவடிக்கையும் அதனாலதான் என்ன தெரியுமா,
இன்னைக்கு டிஜிபி அறிவிச்சிருக்காரு இந்த ஒரு 2-3 நாளைக்கு முதல்ல தனிப்படையே கூடாது. ஏன்னா தனிப்படைக்காரங்க என்னன்னா என்னமோ சட்டத்தை ஒரு கையில சர்வாதிகாரி மாதிரி அந்த சட்டத்தை கையில எடுத்துடுறது, அவங்க சௌகரியத்துக்கு பண்றது. அதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் தனிப்படை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவை போட்டிருக்காரு. ஏன் தெரியுமா? அவங்களே ஒத்துக்கிறாங்க, காவல்துறை தப்பு பண்ணுதுன்றதை ஒத்துக்கிட்டு இன்னைக்கு அதை வாபஸ் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அவல நிலை தமிழகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. அவங்க மேல எஃப்ஐஆர் போடும். நாங்க இப்ப நான் பார்க்க வந்ததே காரணம் என்னன்னா, அவர் மீது சட்டப்படி எஃப்ஐஆர் போட்டு அவர் மேல சட்டப்படி டிபார்ட்மெண்ட் என்கொயரி நடத்தணும், கிரிமினல் கேஸ் நடத்தணும். இது 2 தான் எங்களுடைய. இல்லாட்டி நாங்க கேட்போம், இல்லாட்டி அதுக்கு தெரிந்து நாங்க பண்ண வைக்க முடியும். எங்களால் தென் மாவட்டம் மூலம் பண்ண வைக்க முடியும், ஒரே நாள்ல பண்ண வைக்க முடியும்.